எங்கள் அம்மாவுக்கு 1 இயர் வரைக்கும் தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா தனியாக மேரேஜ் பண்ணி வச்ச விஷயமே எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் என் பொண்ணு எடுத்த முடிவு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எங்கள் அப்பா தனியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் அம்மா இல்லை 1 இயர் வரைக்கும் யாருக்குமே தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆன விஷயமே வந்து தெரியாது சார். 1 இயர் வரைக்கும் காலையில் நைட் 2 வேளையுமே என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை தாண்டி இப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என் பசங்களை காலையில் டியூஷன் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து இந்த வயசான காலத்தில் ஒரு மாடிப்படி ஒரு நம்ம 2 தடவை ஏறினாலே முடியாது. பட் இந்த வயசான காலத்தில் ஒரு 10 தடவை 20 தடவை எனக்காக என்னை பார்க்கறதுக்காக அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க. போய் படுத்து ரூம் கதவை சாத்தோன்னே காலிங் பெல் அடிப்போம். என்னப்பா சாமி பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு என் குழந்தைய பார்த்துக்கிறாரு. நான் இவ்வளோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா என் கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால, எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன் சார். எனக்கு இந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்த எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆண் தேவதைன்னு தான் கண்டிப்பாக சொல்வேன் சார்.